ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாம மட்டும் நம்மளோட ஷோல இதை பத்தி பேசல. இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே இதை பத்தி தான் பேசுறாங்க. இந்த வீடியோஸ் தான் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. எஸ், அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அகரம் ஃபவுண்டேஷனோட 15வது வருஷம் ஆண்டு விழா வந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. அதோட வீடியோஸ் தான் இப்போ ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல நடந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். சூர்யா அவர்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் 2010ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு சின்ன லெவல்ல தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது ரொம்ப ஏழ்மைப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான கல்வி செலவை இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நாங்க பண்றோம். யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இது ஆரம்பிக்கும் போது அவ்வளோ சிம்பிளா அவ்வளோ சின்னதா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் 15 வருஷத்தை கடந்து வெற்றிகரமா வந்திருக்கு. அதாவது 100 குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கல்வி கொடுக்கலாம் முதற்கட்டமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த 100 குழந்தைகள்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும் போதே 160 குழந்தைகளுக்கு மேல அதுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, 100 நம்ம சொன்னோம், ஆனா இப்ப 60 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, நம்ம அதையும் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை மேனேஜ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த 15 வருஷத்துல 100 இல்ல 200 இல்ல கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்சு மறு வாழ்வு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல வாழ்க்கை இன்னைக்கு நான் வாழறேன் அப்படின்னா அதுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நேத்தி அந்த ப்ரோக்ராம்ல நிறைய பெண்கள் பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. இத்தனை பேரும் புகழும் சூர்யா அவர்களை மட்டுமே சாருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பட் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இதுக்கு சப்போர்ட்டிவா நின்று இருக்காங்க. அவங்க எல்லாருமே இதுல பார்ட்னர்ஷிப்பா இருந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அளவுக்கு இவங்க கிட்ட மணி இல்லை. ஏன்னா ஒரு நார்மலா ஒரு எஜுகேஷனல் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அது ஒரு 100 குழந்தைங்களோட கல்வி செலவு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நிறைய கேஷும் கண்டிப்பா தேவைப்படும். அந்த அளவுக்கு இவங்க வந்து கையிருப்பு அப்ப இல்லாம இருந்திருக்கு. பட் பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இருக்கிறத வச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்றத மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு 6000 குழந்தைங்களுக்கு மேல படிக்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட கிராமங்கள்ல சிக்னல் கூட கிடைக்காது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு லைட் வெளிச்சம் இருக்காது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத கிராமத்துல இருந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. படிச்சு நல்லா சம்பாதிச்சு வீடு வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க. தாமாரியே இன்னொருத்தர் நல்லா படிக்கணுன்றதுக்காக அவங்க இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்குலாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்றத நேத்து வந்து அந்த பெண்கள் எல்லாருமே பேசினதை நம்மளால கேட்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த அகரம் ஃபவுண்டேஷனால நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகரா இருக்காரு சூர்யா. இருந்தாலும் நம்ம கொண்டாடுற ஒரு நடிகர் நமக்காக இவ்வளோ பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்வுட் சார்பாகவே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம தான் சம்பாதிக்கிறது தான் குடும்பத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. இருந்தாலும் படிப்பு நம்ம ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு செல்வத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா செல்வம் வர்றதுக்கு அந்த கல்வி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படிப்பை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான செலவுகளும் இவரே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்விக்கு மட்டும்தான் இவங்க ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா கல்விக்கு மட்டும் கிடையாது, மெடிக்கல் வைஸே இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இருந்திருக்கு. பட் அங்க பேஷண்ட் அதிகமா இருந்திருக்காங்க. அந்த விஷயம் இவங்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா வந்திருக்கு. அதாவது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த ஃபவுண்டேஷன்ல கேட்டிருக்காங்க. அங்க இருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல்
திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உண்மையிலே உயிர் காக்குறது அப்படின்றது இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயம். இவங்க வந்து படிப்பும் கொடுத்து உயிரும் காப்பாத்துறதுக்கான விஷயங்களும் பண்றாங்க அப்படின்னா உண்மையில வேற லெவல். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூர்யா, ஜோதிகா அப்படின்னாலே அவங்கள பத்தின நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கு. நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க. சூர்யா எப்படி பேசுறாரு, ஜோதிகா எப்படி மாறிட்டாங்க, அவங்க வந்து மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசுறாங்க, சூர்யா வந்து ஜோதிகாக்காக அங்க போயிட்டாரு தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு, இந்த மாதிரி அவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவங்கள பத்தியும் நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வழியில அவங்க கரெக்டா பயணம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல வழியில போயிட்டு உச்சகட்டத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தான் மட்டும் நின்னா பத்தாது, தான் கூட இருக்கிற எல்லாருமே நிக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை கஷ்டப்படுற மக்களும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதான் அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. உண்மையிலே இது வந்து பெரிய நல்ல விஷயம். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பணம் வசதியோட படைச்சவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்து இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாவே நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம சூர்யா, ஜோதிகா அவங்களோட பசங்களுக்குன்னு இவங்க கொடுக்குற பாக்கெட் மணியை கூட அதுல வந்து சம் அமௌண்ட் எடுத்து இவங்க அகரம் ஃபவுண்டேஷனுக்காக அந்த குழந்தைங்க கொடுக்குறாங்க போல இருக்கு. ஸோ அதையும் வந்து கார்த்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த அவங்க குடும்பமே சேர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்காக ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றப்போ அது வந்து இதுக்கப்புறம் அவங்கள யாருமே வந்துட்டு எது சொன்னாலும் கவலையே இல்லை. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள்லாம் நம்மளோட இடத்துல இருக்காங்க, நமக்கு பக்கத்துல இருக்காங்க அப்படின்றது நம்ம பெருமைப்பட்டுக்கணுமே தவிர இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கவே கூடாது. ஸோ அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால இன்னும் 4 பேர் நல்லா இருப்பாங்க. அதுக்காக அவங்க கண்டிப்பா நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.